கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயா, எனக்கு கால் இல்லை, போலு கால் இல்லை, வருமானம் இல்லை, பழைய வண்டி இருந்தது, அப்பப்போ ரிப்பேர் ஆகினே இருந்தது. மோசை ஐயா ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணி ஆண்டவர்னு சொல்லி தோத்திரம் செஞ்சார். புது வண்டி கவர்மெண்ட் ஐயா, புது வண்டி வந்தது ஐயா. ஆண்டவருக்கு நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவங்க அவங்க மனைவி. கர்த்தர் இன்னைக்கு இந்த 2025 ஆண்டவர் எங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. யோவான் 16:20 வசனம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் சொல்லி. 2024 2023 பழைய வண்டி ஒன்று இருந்தது. அந்த வண்டி அப்பப்போ பெட்ரோல் போட வசதி இல்லை, அப்பப்போ ரிப்பேர் ஆகிடும், ஸ்டார்ட் ஆகாது. இந்த கால் வச்சுக்கினே எங்கேயுமே நடக்க வண்டி தள்ள முடியாது. ரொம்ப துக்கப்பட்டு வண்டி எங்கேயோ ஒரு இடத்த நிற்க வச்சுட்டு என்ன செய்வாங்க, ஆட்டோவில் வருவாங்க, நடந்தே வருவாங்க. நிறைய முறை பார்த்து நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன். ஆனால் இன்றைக்கி ஆண்டவருடைய நாமத்தில் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அம்மாவும் ஐயாவையும் கூப்பிட்டு ஜெபம் பண்ண, கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு புது வண்டி கர்த்தர் கொடுப்பாரு. அவரே பல தடவை சொல்லி, ஐயா நீங்கள் ஏதாவது ஒரு பழைய வண்டி செகண்ட்ஸ்லையாவது ஒரு நல்ல ஒரு வண்டி பார்த்து வாங்கி சொல்லும்போது, ஏன் நீ பழைய வண்டி எதுக்கு நீங்கள் விரும்புகிறீங்க, புது வண்டியை ஆண்டவர் கொடுத்து உங்களை ஆஸ்வதிப்பார் சொன்னேன். இந்த 2025 ஆண்டவர் இயேசு நாமத்தினால புது வண்டி கொடுத்தாரு. இப்போ இவங்களோட முகத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கிறது, மகிழ்ச்சி இருக்கிறது. பாருங்கள், ஆண்டோட நாமம் மகிமைப்படும்படியா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இவர் வந்து எனக்கு சொந்த சித்தப்பா, இவங்க வந்து எங்கள் சித்தி. இன்னைக்கு இந்த வண்டி அவங்கள பார்க்கும்போது எங்களுக்குள்ள அவ்வளோ பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதே அற்புதத்தை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்ய கர்த்தர் வல்லவராக இருக்கிறாரு. தேவனை நம்புங்க, விசுவாசிங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபிச்சிக்கிங்க. நிறைய கடன்கள் இருக்கிறது, என்ன திருமணம் ஆக வேண்டிய பிள்ளைங்க இருக்கிறாங்க. இந்த காலடிப்பட்டு வந்த பணத்தை ஏதோ ஒரு விஷயத்தில் செலவழித்து கஷ்டத்தில் இருக்கிறாங்க. ஒரு வழி சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் இவங்களோட துக்கத்தை இந்த நாளில் சந்தோஷமாக மாற்றினார். அதற்காக ஆண்டவர் அதிகமாக நன்றி செலுத்தி நீங்களும் ஜெபிங்க. இவங்களுக்காக தொடர்ந்து சப்போர்ட் பண்ண கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். காட் பிளஸ் யூ.